இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் 5,70,566 வித்தியாசத்தில் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். IAS பதவிய ராஜினாமா செஞ்சவரு, காங்கிரஸ் சார்புல திருவள்ளூர் தொகுதியில போட்டியிட்டவரு, லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை வகிச்சிருக்காரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். பாஜக எப்படி அண்ணாமலையோ அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில சசிகாந்த் செந்தில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்து வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. IAS பதவிய ராஜினாமா செஞ்சு தேர்தலில் போட்டியிட்டு இப்போ வெற்றி வாய்ப்பு விரிசூட இருக்காரு. காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவள்ளூர் தொகுதியில போட்டியிட்டு இருந்தாரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். இவரு முன்னாள் IAS அதிகாரி. 2019ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை இவரு ராஜினாமா செஞ்சிருந்தாரு. தேசத்தை கட்டமைக்கக்கூடிய அடிப்படை அமைப்புகள் சிதைக்கப்படுறதாகவும் அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்றதுனாலதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சதாகவும் இவர் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில இவரு தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இவரு IAS அதிகாரியா இருக்கும்போது கர்நாடக மாநிலத்துல தான் இவரு பெரும்பாலும் பணியாற்றி இருந்திருக்காரு. சித்ரதுர்கா, ராய்ச்சூர் மாவட்டங்களுடைய ஆட்சியராகவும் பணியாற்றி இருந்திருக்காரு. பல்வேறு துறைகளையும் இவர் பணியாற்றி இருந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியில சமூக வலைதள பிரிவு ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் செயலாற்றிட்டு வந்த சூழல தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சென்ட்ரல் வார் ரூமினுடைய தலைவர் பொறுப்பும் வகிச்சுட்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக சார்பில் களப்பணியில ஈடுபட்டிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். அதே போல காங்கிரஸ் சார்பில் கர்நாடகத்துல களப்பணியில ஈடுபட்டிருந்தாரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். அந்த அளவுக்கு காங்கிரஸ்ல இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் திருவள்ளூர் தொகுதியில இவர் போட்டிட்டு இருந்தாரு. மாலை 5:35 நிலவரப்படி இவரு கிட்டத்தட்ட 4,20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. அதே போல பாஜக சார்பில் போட்டிட்டு இருந்த பாலகணபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,21,000 வாக்குகளுக்கு மேல அவர் பெற்றிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. 5,70,000 ஓட்டு வித்தியாசத்தில். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு சித்தாந்த தேர்தல். இந்த சித்தாந்த தேர்தலில் இந்தியாவிலேயே பல ஒரு பிரச்சனைகளுக்கும் நடுவிலும் கூட இதுக்கு ஒரு தலைமை தாங்கி நடத்தியது தமிழகத்தில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள், இந்தியாவில் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் அவர்கள். இந்த சித்தாந்த போரில் இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எலெக்ஷனா கூட இதை பார்த்தோம். ஹிஸ்டாரிக் விக்டரி நான் சொல்லணும். இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்திருக்கு. இதுக்கு முழு கிரெடிட் கோஸ் டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி அவர்கள், இளைஞர் ராகுல் அவர்கள். இப்படி தன்னுடைய IAS பதவியை ராஜினாமா செஞ்சவரு இப்போ வெற்றி வாய்ப்பை, அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை சூட இருக்காரு.